ஒரு கொதி வர picnic spot. நகாப்பழம். நகாப்பழம்ங்கிறது வந்து கருப்பாக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே இப்படி பளபளன்னு இருக்கும். இங்கே இருக்கிற வந்து கருப்பு ஆலிவ்ஸும் நகாப்பழம் மாதிரியே இருக்கும். ஸோ அதை பார்த்தா எனக்கு வந்து அப்படியே அந்த கருப்பு ஆலிவ்ஸை பார்க்கும் பொழுது நகாப்பழம் சாப்பிட்ற அதே ஃபீலிங் வரும். ஆனால் இங்கே கிடைக்கிறது இல்லை நான் இருக்கிற இடத்துல. அதை வந்து ஜாமுன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளாக் ப்ளம் அப்படின்னு பிளாக் ப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதோடது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த மாதிரி இந்த நகாப்பழம். இந்த நகாப்பழத்தோடது வந்து அப்படியே சாப்பிட்லாம். அந்த சீடை எடுத்துடலாம். அந்த சீடை கூட நம்ம வந்து நல்லா உலர வச்சு அதை பொடி பண்ணி அதை ஒரு கஷாயமாட்ட ஆக்கி குடித்தோன்னா டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளோட சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. சூப்பரான ஒரு மெடிசன் அது. ஆனால் இப்போ வந்து ஜூஸ் போட்டு குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாதுளம்பழ ஜூஸை வந்து நம்ம அந்த சீட்ஸோடு சேர்ந்து அடிச்சிடுறோம் ஃபுல்லாக. ஆனால் இதுக்கு அப்படி அடிக்க தேவையில்லை. அந்த சீட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அதனுடைய சதைப்பற்று மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக ஒரு 1/4 கப்பு ஜாமுன் அந்த சதைப்பற்று எடுத்தோன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு வாட்டர் 2 கப்பு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையோ இல்லை ஹனி அது மாதிரி போட்டுட்டு அதை நல்ல ஒரு அடி அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ண தேவையே இல்லை. ஃபில்ட்ரு பண்ணாமையே நம்ம அதை குடிக்க முடியும். அவ்வளவு சத்தானது உடம்புக்கு. மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம் இதுக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கிடக்கிற இந்த நகாப்பழத்தை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். அதனுடைய சீசனில் இதை விடவே கூடாது. பட் இங்கே வந்து ஃப்ரோசனில் கிடைக்குது. ஃப்ரோசனில் கிடச்சி சில்லுன்னு ஆகிடுது. அதை எடுத்து சாப்பிட முடியறது இல்லை. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா லக்கி. ரொம்ப அவங்க அதிர்ஷ்டம். அப்போ அப்படியே அழகாக சாப்பிட்லாம். பல பேர் வீட்டில் மரம் இருக்கும். மரத்துலேருந்து உங்களுக்கு 4 டம்ளர் ஜூஸ் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதனுடைய நகாப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 2 டம்ளர் போதும் ஜூஸு அப்படிங்கிறதுனால நான் 1/4 கப்பு ஜாமுன் ஃப்ரூட்டோட அந்த சதைப்பற்று எடுத்திருந்தேன். கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை போட்டேன். 2 கப்பு கோல்டு வாட்டர் விட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு சுவை கூடி கிடைக்கும். ஸோ அதை நல்ல ஒரு அடி அடித்து ஃபில்ட்ரே பண்ண தேவையில்லை. அதை அப்படியே குடிக்கலாம். கலர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக பண்ணி குடிச்சு பாருங்கள். அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பல பேர் வீட்டில் மரங்கள் இருக்குது. எங்கள் நாத்தனாரோட பாம்பேயில் எங்கள் நாத்தனார் வீட்டில் அவங்க மாமியார் வீட்டுக்கு முன்னாடியே பெரிய மரம். அப்படியே தளன்னு அதுவும் சில நெகாப்பழமெல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும். நீளமாகவும் குண்டாகவும் சதைப்பற்றாகவும் அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப சுவை விட்டுக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டயத்தில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா குழந்தை இந்த மாதிரி கருப்பாக பிறக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நல்லது, ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. கண்டிப்பாக இதை செஞ்சு குடித்து ஜூஸாகவும் குடிங்க, ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிடுங்க. ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.